உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் தீபம் ஏற்றப்படும் கொப்பரையின் சிறப்பம்சம் குறித்து விரிவாக பார்க்கலாம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வாக 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் மீது மகாதீபம் ஏற்ற ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பல லட்சக்கணக்கான பக்தர்களை காந்தம் போல் திருவண்ணாமலைக்கு ஈர்க்கும் மகாதீபம் செப்பினாலான கொப்பரையில் ஏற்றப்பட உள்ளது. இந்த தீப கொப்பரையானது 375 கிலோ எடையும் 6.5 அடி உயரமும் கொண்டது. சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய மூவரை அடையாளப்படுத்தும் வகையில் 3 அடுக்கு கொண்டது இந்த தீப கொப்பரை. மகா தீபத்தை ஏற்ற நாள்தோறும் 100 மீட்டர் காடா துணி, 2 கிலோ கற்பூரம், 650 கிலோ நெய் பயன்படுத்தப்படும். இந்த நெய்யை பக்தர்கள் அண்ணாமலையார் கோயிலுக்கு காணிக்கையாக அளிப்பார்கள். பழங்காலத்தில் 3 நாட்கள் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் நெய் காணிக்கை அதிகரித்ததால் 11 நாட்கள் ஏற்றப்படுகிறது. மொத்தமாக 7150 கிலோ நெய், 22 கிலோ கற்பூரம் மற்றும் 1200 மீட்டர் காடா துணி பயன்படுத்தப்படும். 11 நாட்கள் ஏற்றப்பட்ட பின்பு தீப கொப்பரை அண்ணாமலையார் கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு தீபமை சேகரிக்கப்படும். இந்த மைக்கு ஆருத்ரா தரிசனத்தன்று சிறப்பு பூஜைகள் செய்து சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கு நெற்றியில் வைக்கப்படும். அதன் பின்னர் தீபமை பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.